வெல்கம் பேக். வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் அஜய் கில்மன். இன்னைக்கு வந்து எங்கே நிற்கணும்னு சொன்னால் மன்னாரில் மிகவும் ஃபேமஸான இடம் வந்து இந்த குஞ்சிக்குள பாலம். அதை வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். நிறைய நாளாக வந்து நிறைய காணொலிகளை வழங்கல, நிறைய வேலை விஷயமா ஓடி தெரிஞ்சாலும் நிறைய காணொலிகளை வழங்கலாம் போச்சு. இனி வந்து தொடர்ந்து உங்களுக்கு நான் காணொலிகளை வழங்குவேன். இப்போ வந்து நான் தம்பியோட குஞ்சிக்குள பாலத்தில் தொங்கு பாலம் பார்க்க வந்திருக்கேன். அப்படி தான் நினைக்கணும். கண்டிப்பாக தொங்கு பாலத்துக்கு முதல் வந்துருக்கீங்களா? ஒருக்கா வந்துட்டீங்களா? எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நான் முதல்ல இங்கே வந்து சாப்பிட தான் வந்தேன். என்ன சொல்லிச்சேன்னா சாப்பாடு ஒரு இடமும் இல்லை. அதால் வந்து சாப்பிட்டுட்டு தொங்கு பாலத்தை பார்ப்பேன். சரியா? என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? பார்சல். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு. சோடா வந்துட்டு இனி ரைஸ் வரப்போகுது. வேற ஏதாவது வேணுமா? சோடா ரைட். சோடா சொல்லியாச்சு. அடுத்து வந்து ஒன்று இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோவை பார்ப்போம். அதாவது வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் தொங்கு பாலத்தை. ஐஸ்கிரீம் இடையில வரும், அதையும் குடிக்கணும். சரியா? அதையும் குடிப்போம். வீட்டை கட்ட சொல்லக்கூடாது. சரியா? ரைட். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சாப்பிட்றதையும் நான் வந்து ரிவ்யூவாக போட போகிறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் வழங்குற காணொலி ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேடி வந்து கொண்டிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஒரு மாதிரி சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணால் அது வந்துட்டு தாண்டி சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்காண்டு இருக்கா? சாப்பிட்டு பார்ப்போம். என்ன கண்டைக்கு வந்து கடை எல்லா இடம் பூட்டு, அதால் வந்து இங்கே தான் வந்திருக்கோம். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா? நல்லா வாசமாக இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இதுக்கு மாதிரி இப்படி ரைஸ் சாப்பிட்டீங்களா? இதை விட நல்லா சாப்பிட்டீங்களா? இதை விட நல்லா இருக்கா? அப்படின்னா சரி. சோடாவா? சாப்பிட்டு குடிப்பேன். அப்போ தான் வரான். நல்லா இருக்கு. சாப்பிட்டு தான் நம்ம வந்து குஞ்சிக்குளம் பாலம் பார்க்க போகிறோம். என்ன சொல்லிச்சுன்னா வந்தோடனே பசி வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஆறுதலாக குஞ்சிக்குளம் பாலத்தை பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். முதல்ல நான் உங்களுக்கு தண்ணி ஓடும்போது குஞ்சிக்குளம் பாலத்தை காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் வந்துருக்கேன். இன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்தேன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பாலத்தை பார்ப்போம். எப்படி சொல்லி ஏன் எனக்கும் பசி வந்துட்டு. உங்களுக்கு பசிக்குதா? இல்லாட்டி பசி தானே. சாப்பிட்டு பார்ப்போம். சரியா? பாலத்தை நான் தொங்கு பாலம் கொஞ்சம் தொங்கு பாலம்னா என்ன நினைக்கிறது? தொங்கி விளையாடுறதா இருக்கும். அப்படிதானே? நீங்கள் என்ன நினைச்சது? அப்படிதான் நினைச்சிங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு தெரியும் அதுக்கு போய் நடந்து போகிறதா இருக்கும். ஆனால் அந்த பாலம் வந்து இப்போ உடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரியா எப்படி இருக்குன்னு தெரியாது. போய் பார்ப்போனே எப்படி இருக்குன்னு சொல்லி. 2-3 பஸ் வந்து நிற்கி. அதையும் பார்ப்போம். சரியா? ஆனால் தொங்கு பாலத்தை இங்கே வாரது கவனமாக இருக்க. என்னன்னு சொல்லி சொன்னா சரியான குரங்கு இருக்கு. சரியா? ஒரு சாப்பாடு கொண்டாந்துறாங்க. சாப்பாடு கொண்டாந்து வச்சுன்னா இருக்காது, வெஹிக்கிள் இருக்காது. கவனமாக இருக்கணும். மன்னாரில் கழுகு தான் ஃபேமஸ். ஆனால் தொங்கு பாலத்தில் குரங்கு ஃபேமஸ். சாப்பிடும்போது சாப்பிட்டு வந்துடுங்க. கொண்டாந்து வந்துடுறாங்க. நிறைய பேர் இங்கே வந்து சமைக்கிறதுக்கு வருவாங்க. சமைச்சு அவங்களா சாப்பிடுவாங்க. நாங்களும் ஒருக்கா வந்தோம். ஆனால் சரியான குரங்கு சமைக்க விடலை. அதான் கடையில் எடுத்துகிட்டு வந்தோம். கடையில் சாப்பிடுவோம். பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கு. கேண்டீன். நல்ல சாப்பாடு, நல்லா கவனிக்கிறாங்க. சகல சாமான் இருக்குது. இங்கேயும் நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு எங்கே குஞ்சுக்குள்ள பாலம் பார்க்க போகிறோம். வாங்க பாலத்தை போய் பார்ப்போம். நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டு சிக்கன் ரைஸ் எல்லாமே வடிவாக ஃபுல் கட்டோன்னு கட்டி போட்டு குஞ்சுக்குள்ள பாலத்துக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நான் முதல் போன டைம் வந்திருக்கும் போது கொஞ்சம் டெமேஜாக இருந்து பாலம். இப்போ அப்படி தான் இருக்கா இல்லாட்டி திரும்பி செஞ்சுருக்காங்கன்னு போய் பார்ப்போம். என்ன பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு வீடியோ தெரியும். நிறைய பேர் வந்து போகிறாங்க. லீவு நாள் என்பது நிறைய பேர் வந்து போகிறாங்க. இப்போ நம்ம வந்து கிட்ட போய் வடியாக பார்ப்போம் அந்த பாலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் பாருங்கள் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. பெரிய போன மணி காத்திருக்கேன். வாங்க ஒருக்கா போவோம். போயிட்டு பார்ப்போம். இந்த படிமை வச்சிருக்காங்க. ஒரு மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வட்டியாக இருக்காண்டு இதை கீழே பிளேட்டில் பாருங்கள். இது வந்து இந்த பஸ்ஸுக்கு கீழே போடுவாங்க. அந்த பிளேட் தான் கீழே போட்டிருக்காங்க. இந்த பாருங்க பஸ்ஸுக்கு கீழே உள்ள பிளேட் தான். இதில் பாருங்க இந்த பாலம் வந்து எப்படி ஆடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துல ஆடிக்கொண்டிருக்கு. முதல் வந்தாங்களே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும்
இதில் பாருங்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே ஓடுறதா மல்வத்து ஓயா. வடியாக காட்டுறோம் பாருங்க. மல்வத்து ஓயா நதி தான் இது கீழே ஓடிக்கொண்டிருக்கு. மதுரை மரம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. எடுக்கிறீங்களா? என்ன மாதிரி எப்படி இருக்கு தொங்கு பாலம்? சூப்பரா இருக்கு. பயமா தான் இருக்கு. பயமா இருக்கு. ஆடு தானே அந்தரத்துல தொங்கு. இதுக்கு முதல்ல வந்துருக்கீங்களா ஐயா? இல்ல வரலண்ணே. இதான் முதல் தரமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆட்டி பாருங்க இருக்கா. கவனம் விழுந்தா செத்துருவாங்க. இந்த நதி தான் மல்வத்து ஓயா. மண்ணால ஓடுது மிகவும். இது மல்வத்தோயாவா இல்ல மல்வத்தோயால இருந்து பிரிந்து வர? மல்வத்தோயா. இதுல பாத்தீங்கன்னு சொல்லிட்டா மதுரை மரங்கள் வந்து நிறைய இருக்கு. பார்க்கவே மிகவும் அழகா இருக்கு. மதுரை மரமா? இதுல பாருங்க நிறைய பேர் வந்து போறாங்க. இதுல பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு இந்த கோபுர மாதிரி அமைப்புல இருக்கு. அது மட்டும் இல்லாம இஞ்சால பாருங்க இதுல வந்து புதுசா போட்ட பாலம் வந்து இஞ்சால தெரியுது. இந்த அழகை அதிகரிக்கிறது வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா 2 பக்கங்களும் உள்ள மதுரை மரங்கள் வந்து இந்த அழகை அதிகரிக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சிதைவடைஞ்ச நிலையில காணப்படும் நான் சொன்னேன். இதை பாருங்க இந்த ஒட்டு இருக்கு. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இதுல பாத்தீங்களா இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா பாலத்திலேயே நிறைய மரங்கள் வந்து வளர்ந்துருக்கு. அதாவது வந்து பராமரிப்பு இல்லாத நிலையில காணப்பட்டு கொண்டது இந்த குஞ்சுகுளம் தொங்கு பாலம். இந்த பாருங்க மிகவும் பழமையான ஒரு பாலம். ஆனால் ஒரு பராமரிப்பு இல்லை, எதுவுமே இல்லாமல் சிதைவடைஞ்ச நிலையில இன்னும் போய்கொண்டிருக்கு. மறந்துடாமல் இங்கே வரவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் பாருங்க கொஞ்சம் டேமேஜாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.